தமிழ்ல ஒரு சில திரைப்படங்கள் நடிச்ச பிரியாமணி, சாருலதா அப்படிங்கிற 2 ஹீரோயின் சப்ஜெக்ட் படம் நடிச்சதுக்கு அப்புறம், தமிழ்ல அந்த அளவுக்கு அவங்களுக்கு படங்கள் கிடைக்காத காரணத்தினால, மத்த மொழிகள்லலாம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமா கன்னடத்துல நெறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு படம் தான் அம்பரீஷா அப்படிங்கிற படம். அந்த படம் 2 ஹீரோயின் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல கமிட் ஆனாங்க. இந்த படத்துல பிரியாமணி கூட சேர்ந்து நடிக்கிற இன்னொரு ஹீரோயின் யாரு அப்படின்னு கேட்டா ரக்ஷிதா. ரக்ஷிதா தமிழ்ல மதுர, தம் இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சவங்க. இவங்க கன்னடத்துல பெரிய ஆக்ட்ரஸ். இவங்க நடிச்ச படங்கள்லாம் ஹிட் ஆனதுனால, அவங்க அங்க முன்னணி ஹீரோயின்ல ஒருத்தவங்களா இருக்கிறாங்க. அதனால இந்த படத்துல இவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் குடுத்துட்டு, நம்ம பிரியாமணிய கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோயின் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க போல. இது தெரிஞ்ச பிரியாமணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, ஷூட்டிங் நேரத்திலேயே அந்த கோபத்த எல்லாத்தையுமே ரக்ஷிதா கிட்ட நேரடியாவே காமிச்சிருக்காங்க. இதனால 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை முட்டிக்கிச்சு. அதனால ஷூட்டிங்ல நான் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே காலி பண்ணிட்டாங்க பிரியாமணி. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கன்னட நடிகர் சங்கத்துலலாம் போயிட்டு புகார் குடுத்து, வேற வழி இல்லாம பிரியாமணிய அங்க நடிக்க வச்சிருக்காங்க. சோ படத்தை எல்லாம் நடிச்சு முடிச்சதோட தன்னோட கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரியாமணி அதோட ஒதுங்கிக்கிட்டாங்க. படத்துடைய ஆடியோ ரிலீஸ்க்கு கூட அவங்க கலந்துக்கலையாம்.